பிரசித்தி பெற்ற திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோயிலில் சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு பால்குடம் அக்னிசட்டி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன். வணக்கம் இளவரசன். அங்கே கோயிலில் சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு பால்குடம் அக்னிசட்டி எடுத்தும் நேர்த்திக்கடனை தற்போது செலுத்தி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பா சார்லதா, தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் சன்னதிகளில் ஒன்றான உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் தான் நம்ம இருக்கோம். அதாவது முற்கால சோழர்களின் தலைநகராக விளங்கிய உறையூரில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் உறையூர் வெக்காளியம்மன் ஆலயத்தில் வெக்காளியம்மன் கருவறை மேற்கூரை இல்லாமல் பக்தர்கள் அருள்பாலித்து வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த கோயிலின் சித்திரை தேரோட்டம் நடைபெற உள்ளது. நமது ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் இப்பொழுது அந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்று காலை 10 மணிக்கு மேல் சித்திரை தேரோட்டம் நடைபெற உள்ளதை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உறையூரில் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் காவடி அழகு குத்தியும் பல்வேறு தீச்சட்டி ஏந்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தி வராங்க. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே திருச்சி மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வர பக்தர்கள் இங்கு நீண்ட வரிசையில் நின்று காத்துக் கொண்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது இன்று காலை ஒரு 10 மணிக்கு மேல் தேரோட்டம் நடைபெற உள்ளதை ஒட்டி தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே மக்கள் வெள்ளத்தில் நிரம்பி வழிகிறது. அதாவது தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் சன்னதிகள் பல இருந்தாலும் இந்த அம்மனுக்கு ஒரு முக்கியமான விசேஷம் என்னவென்றால், கருவறையில் இருக்கிற அம்மன் மேற்கூரை இல்லாமல் பக்தர்களுக்கு அல்பாலித்து வருவதுதான் இது ஒரு தனிச்சிறப்பு. அது மட்டுமல்லாமல் திருமண தடை உள்ளவர்கள் இந்த கோவிலில் விளக்கேற்றி வழிபட்டால் அடுத்த வருடத்திற்குள் திருமணம் நடைபெறும் என்பது ஒரு ஐதீகம். அது மட்டும் அல்லாமல் இந்த கோவில் பிரார்த்தனை அர்ச்சனை சீட்டு என்பது ஒன்று உள்ளது. அந்த அர்ச்சனை சீட்டில் எழுதி தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கோவிலில் உள்ள மரத்தில் அந்த கட்டினா அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்பது அதிகம். இந்த அளவிற்கு இந்த அம்மன் பிரசித்தி பெற்ற இருப்பதால் உறையூர் பகுதியில் இருக்கிற பொது பக்தர்கள் மட்டுமல்லாமல் திருச்சி மாவட்டம் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து இந்த வெக்காளி அம்மன் தேரோட்டத்தில் கலந்து கொண்டு தரிசனம் செய்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். அதே போல பால்குடம் மற்றும் அக்னி சட்டி உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக்கடனை செலுத்துவதுமாக பக்தர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கும் நிலையில திருச்சி மாநகர காவல்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இன்று காலை அம்மன் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வெக்காளியம்மன் உற்சவர் தற்பொழுது திருத்தேரி அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரியில் எழுந்தருளி காட்சியளிக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளதை விட்டு தொடர்ந்து இந்த பகுதியில் நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்காங்க. அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது புனித நதியான காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்த குடங்களை கொண்டு பக்தர்கள் அம்மனுக்கு வழிபாடு செய்வதற்காக தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்காங்க. இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் சித்திரை தேரோட்டம் இந்த ஒரு புறம் தமிழ் புத்தாண்டு வெகு விமர்சையாக திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தமிழ் புத்தாண்டோடு சித்திரை தேரோட்டம் நடைபெறுவதால் இந்த வெக்காளியம்மனை தரிசிக்க பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த பகுதியில் குவிந்து வருகின்றனர். சார்லதா, சித்திரை தேரோட்டம் குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி இளவரசன்.